விவிசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டசபை கூட்டத்தொடரை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நான் போன ஆட்சி வரைக்கும் சட்டசபை கூட்டத்தொடர்னாலே எனக்கு ரொம்ப அப்படியே எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அங்க விவாதிக்கப்படும். திமுகவினுடைய ஊழல் விஷயங்கள் அங்க வெளிக்கொண்டு வரப்படும். அவர்கள் செய்த முறைகேடுகளை பற்றி பேசப்படும். தமிழ்நாட்டினுடைய மேஜர் பிரச்சனைகள், அது குறித்து ஒவ்வொரு கட்சியும் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், இதை குறித்து ரொம்ப சுவாரஸ்யமா காரஜாரமா விமர்சிப்பாங்க. அவங்களை இவங்க திட்டுவாங்க, இவங்க அவங்கள திட்டுவாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கும். ஆனா இப்ப இந்த தாவே காட்சி அமைந்ததுக்கு பிறகு அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்னாலே அப்படியே அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படா இந்த கூட்டத்தொடர் முடியும், எப்படா இந்த பைத்தியக்காரனுங்க முகத்தை பார்க்காம நாம நிம்மதியா இருப்போம் அப்படின்ற மனநிலைக்கு இப்பொழுது நாம வந்துவிட்டோம். ஏன்னா சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல 2 பேருடைய குடும்ப விஷயத்தை பத்தி பேசிக்கிறாங்க. அது ஒண்ணு அப்படி இருக்கட்டும். இந்த பக்கம் திமுக எப்பவுமே ரொம்ப அக்ரெசிவா அடிக்கும். எப்பவுமே திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த சட்டசபை அப்படியே கலையபரமா இருக்கும். ஒரு தடவை சபாநாயகர் தனபாலன் அவர் இருந்த போதெல்லாம் அடி பறக்க விட்டாங்க. பேப்பர் இது சேரு அப்புறம் கருணாசம் கூட பறக்க விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் எடுத்து அடிப்பாங்க. இந்த பக்கம் மைக் ஒரு பக்கம் பறக்கும். இந்த தனபாலன் அவரை கையை பிடிச்சி அந்த சபாநாயகர் இருக்குன்னு தூக்கி போய் வெளில போட்டுட்டு இவங்க போய் அங்க உட்காந்து அவ்வளவு கலைபரம் பண்ணாங்க. திமுக அவ்வளவு அக்ரெசிவாக இருக்கக்கூடிய திமுக இன்னைக்கு தாவேகா முன்னாடி அப்படியே பம்மிக்கிட்டு நிக்கிறானுங்க. அப்படியே குழையிறானுங்க. ஆதவ அர்ஜுனா தான் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது, அவருக்கு எனக்கு இருக்கக்கூடிய உறவை நீங்க பிரிக்காதீங்க அப்படின்னு வசந்தம் கார்த்திகேயன் சொல்றதும், ஏவா வேலு மரிய வில்சனுக்கு ஆறுதல் படுத்தி உட்கார வைக்கிறதும், KN நேரு அவர்கள் ராஜ்மோகனுக்கு வருடி கொடுப்பதும், இதெல்லாம் பார்க்கும் பொழுது டேய் யாரா நீங்களாடா திமுக, எங்கடா போச்சு உங்களுடைய வீரம், எங்கடா போச்சு உங்களோட வாய் சவடால், இதெல்லாம் எங்க போச்சு திமுகவுக்கு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் தெரியுது அத்தனை பேரும் ஊழல் செஞ்சு மாட்டிருக்காங்க. 25 திமுக எம்எல்ஏக்கள் டிவிகேவோடு அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்க. எப்படி 25 திமுக எம்எல்ஏக்கள் டிவிகே ஆட்சியோடு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுக்கிட்டு இப்ப வரைக்கும் அவர்களுடைய பழைய கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்டை இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக ஆட்சியில இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஆட்சி முடியக்கூடிய கடைசி கட்ட தருவாயில கூட ஒரு நாளைக்கு 10 டெண்டர்னு சொல்லிட்டு அவசர அவசரமா விட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளவு கொள்ள அடிச்சாங்க, அவ்வளவு கட்டிங் வாங்கிட்டாங்க. மறுபடியும் திமுக வரும் நினைச்சாங்க. திமுக வரலன்ன உடனே இப்ப புதிய அரசு அதெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இவருக்கு டெண்டர் கொடுத்த, ஏன் அளவுக்கு அதிகமாக டெண்டர் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க தோண்ட ஆரம்பிச்ச உடனே இந்த திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏ போய் சரண்டர் ஆயிட்டானுங்க. எப்படி திமுகவில் இருந்த அத்தனை எம்எல்ஏ போய் சரண்டர் ஆயிட்டாங்க. ஐயா மன்னிச்சிருங்க, நாங்க உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது, எங்க டெண்டர்ல மட்டும் கையை வச்சிடாதீங்க, சட்டசபையில பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்க. அப்போ அதிமுக ஆட்சியில சபாநாயகர் இருக்கையில இருந்த தனபால் அவர்களை வெளியே இழுத்து போட்டு அந்த சபாநாயகர் இருக்கையில போயிட்டு இவங்க அமர்ந்து சட்டசபையில பேப்பர் எல்லாம் தெருக்கி விட்டு மைக்க தூக்கி கடாசி டேபிள் சேர் எல்லாம் உடைச்ச திமுக இன்னைக்கு 2 வருஷ கட்சிக்கு முன்னாடி பம்மிக்கிட்டு நிக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் வசமா தொக்கா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா எம்எல்ஏக்கள், ஒரு சாதாரண திமுக எம்எல்ஏக்கள் கூட லோக்கல்ல இருக்கக்கூடிய ஃபேக்டரியை மிரட்டி காசு வாங்கின கம்ப்ளைண்ட் தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி டிவிகேவுக்கு எதிராக பேசுவாங்க சொல்லுங்க பார்ப்போம்? எப்படி டிவிகேவை எதிர்த்து சட்டசபையில பேசுவாங்க சொல்லுங்க பார்ப்போம்? மக்கள் பிரச்சனைகளை எப்படி அவர்கள் எழுப்புவாங்க பார்ப்போம்? அப்போ எப்பவுமே அந்த ரொம்ப ஃபயரா இருக்கக்கூடிய ஏவா வேலு, KN நேரு, சேகர் பாபு எல்லாம் இன்னைக்கு அடக்கி வாசிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அவையில ஃபுல்லா சிரிப்பு. தாவேகா எம்எல்ஏக்கு அதுன்னா அசத்த போவது யாரா கலக்க போவது யாரானே தெரியல. தாவேகாவினரை சாந்தப்படுத்துவதிலும் அவர்களை திருப்திப்படுத்துவதிலும் அவர்களை உற்சாகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் வேலையை தான் இன்றைக்கு திமுக உறுப்பினர்களும் திமுக முன்னாள் அமைச்சர்களும் அந்த வேலையை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க குழுங்க சிரிக்க வைக்கிறாங்க. விஜய் அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சட்டசபையான இந்த கருமத்தை கன்றாவியை நாங்க பார்த்ததே கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த போதெல்லாம் ஒருத்தன் இந்த மாதிரி சிரிக்க முடியுமா சொல்லுங்க பாப்பா? அப்படியே அந்த சட்டசபை அடிச்சுமா பத்திக்கிட்டு எரியும். இவங்க ஒரு கேள்வி கேட்டானா அதுக்கு 100 பதில் இந்த பக்கம் விழும். இந்த பக்கம் ஒரு பதில் சொன்னா அந்த பக்கம் 100 கேள்வி விழும். அப்படியே ஃபயரா இருக்கும். அந்த சட்டசபை பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும். அப்படியே குலுங்க அந்த சட்டசபை. இவங்க இந்த பக்கம் மாறி விமர்சிக்கிறது, அந்த பக்கம் அவங்க விமர்சிக்கிறது, அவங்க செஞ்ச துரோகங்களை கொண்டு வருவாங்க. சட்டசபையில இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்றதை கொண்டு வராங்க, என்ன திட்டங்களை கொண்டு வருவாங்க. 110 விதிகளின் கீழ் அப்படியே நூற்றுக்கணக்கான திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. இவ்வளவு விஷயம் அப்படியே இந்த சட்டப்பேரவையில அப்படி பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த சட்டப்பேரவை இன்றைக்கு
வாய்மூடி மௌனியாக ஒருத்தனை துதிபாடுவதற்கும் தங்கள் ஊழல் வழக்கிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் இன்னைக்கு பல்ல எழுச்சிக்கிட்டு திமுக முன்னாடி நிக்குது. நேத்து உதயநிதி அவர்கள் திமுகவினுடைய சீனியர்ஸ் அத்தனை பேரையும் கூட்டு வண்ட வண்டியா கழுவி ஊத்திருக்காரு. என்னயா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன ஜோக்கா காட்டிட்டு இருக்காங்க? என்ன ஜோக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சட்டப்பேரவையில தகவலோட பேசுவீங்க, ஆதாரத்தோடு பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னமோ அந்த பக்கம் வருடி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்னமோ அவங்களுக்கு வந்து ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த மூத்திர தலைவர்கள் இருப்பானுங்க திமுகவுல, அந்த ஏவாவேலு, KN நேரு இவர்களெல்லாம் வச்சு ஒரு கிழிச்சு விட்டுட்டாரு உதயநிதி. இதுதான் நீங்க வந்து எதிர்க்கட்சியா செயல்படுற லட்சணமான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த எதற்கும் உதவாத செயல்படாத அந்த உதயநிதியே இன்றைக்கு இந்த சீனியர்களை கழுவி ஊத்துறாரு அப்படின்னா, அப்ப எந்த அளவிற்கு இவர்கள் வந்து அப்படியே அடிமையாயிட்டானுங்க. விழுந்தே விட்டான் ஐயா காலில் அப்படின்ற மாதிரி இந்த திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எந்த அளவுக்கு விழுந்துட்டாங்க பாருங்க. ஏன்னா மொத்த ஆதரவு அவங்களுக்கு இருக்கு. நெடுஞ்சாலைத்துறையை நோண்டனா மட்டும் கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கான ஊழல் அப்படியே ஒந்துன்னு வந்து விழும். புரியுதா? ஏவாவேலு அப்படியே கொத்தா தூக்கிட்டு போவாங்க. இந்த நகராட்சி உள்ளாட்சி நிர்வாகத்துறை இருக்குல்ல, நேரடியாக விஜயனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதை இதுக்கு முன்னாடி வச்சிருந்தது யாரு? KN நேரு. அந்த துறையை நோடுறான்னு வச்சுக்க, KN நேரு இன்னைக்கு உள்ளதான் இருக்கணும். இப்பேற்பட்ட சூழல்ல இவங்க மொத்த பேரும் அப்படி சரணடைஞ்சிட்டாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனைகள் இன்றைக்கு விவாதிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனைகளை விவாதிக்கக்கூடிய இடமாக சட்டப்பேரவை இல்லாமல் ஒருவருக்கு துதிபாடி விட்டு அவருடைய கட்டிங்க காப்பாற்றிக் கொள்வதற்கும் ஊழல் வழக்கிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான வேலையை தான் இன்றைக்கு திமுக செஞ்சுட்டு இருக்கு. உண்மையான எதிர்கட்சி வேலையை அதிமுக தான் செய்யுது. அதிமுகவுக்கு நேரம் அதிகம் கிடைக்காது. ஏன்னா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இல்லை. ஒருவேளை அதிமுக எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்தால் அந்த சட்டசபையை இன்னைக்கு வந்து துண்டகானம் துணியை கண்டு விஜய் ஓடி இருப்பார். இப்ப வரைக்குமே தகவல்களோடு பேசக்கூடிய நபராக எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அங்க இருக்கிறாரு. மக்கள் பிரச்சனையை தினந்தோறும் அதிமுக எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் MLA-க்களும் விஜய்க்கு துதி பாடிக்கிட்டு அவருடைய துறை அமைச்சர்களுக்கு வருடி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இன்னொரு விஷயமாவும் இதை பாக்குறேன். ஏன்னா டேட்டாஸோட எடுத்து அடிச்சு பேசக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் இன்றைக்கு சட்டசபையில இல்ல. ஒண்ணு ஸ்டாலின் இல்ல. ஸ்டாலின் வந்து ஏமாத்தின மாதிரி உதயநிதியை நம்ம ஏமாத்திடலான்னு இப்ப இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. உதயநிதி ஏமாறக்கூடிய ஆள் தான். இருந்தாலும் ஸ்டாலினை விட இது ரொம்ப தத்தியா இருக்குமே அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல. அதனாலதான் இன்றைக்கு இவ்வளவு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான நபர்கள் இல்ல. எப்படி கிரிக்கெட்ல வந்து டெண்டுல்கரும் தோனியும் இல்ல அப்படின்ற மாதிரி இதுல இன்றைக்கு PTR பழனிவேல் தியாகராஜன் இல்ல. ஒருவேளை PTR பழனிவேல் தியாகராஜன் இருந்திருந்தா அந்த நிதி அமைச்சர் மரிய வில்சன் பேசின பேச்சுக்கலாம் தூக்கி போட்டு மெரி மெரிச்சிருப்பாரு. டேட்டாஸோட எடுத்து முகத்திரையை கிழிச்சிருப்பாரு. அப்பேற்பட்ட PTR பழனிவேல் தியாகராஜன் இல்ல. இன்னொன்னு TRB ராஜா இல்ல. TRB ராஜா வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுற ஒரு அடிமுட்டால் நமக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் டேட்டாவோட பேசக்கூடிய நபர் தான் TRB ராஜா. இந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவெல்லாம் வச்சு கிழிச்சிருப்பாரு ஒருவேளை அவர் அங்க இருந்திருந்தா. புரியுதுங்களா? அப்போ முக்கியமான நபர்கள் அந்த சட்டப்பேரவையில இல்ல திமுகவுக்கு. அவர்கள் எல்லாம் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. இல்லைன்னா அவர்களுக்கு மக்கள் இது கொடுக்கல, வாய்ப்பு கொடுக்கல. அப்போ ஸ்டாலினும் இல்ல, PTR பழனிவேல் தியாகராஜன் இல்ல, TRB ராஜா இல்ல. இவர்களை போன்ற மிக முக்கியமான தரவுகளோடு பேசக்கூடிய முக்கியமான நபர்கள் இல்லாததன் விளைவாக இன்றைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் துதிபாடக்கூடிய விஜயை தூக்கி பிடித்து கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டமாக மாறிவிட்டது. இன்றைக்கு எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய திமுக ஆளுங்கட்சியான தாவேகாவுடன் அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டு அவர்களோடு கமிஷன் கரப்ஷன் அந்த கலெக்ஷன் இதுல குறியாக இருக்கிறாங்க. அப்போ உண்மையாக எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய அதிமுக தான் தனக்கு 5 நிமிஷம் கிடைச்சாலும் அந்த 5 நிமிஷத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரவுகளோடு விபரங்களோடு தெளிவாக மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காரு. அது மக்களை பெரிய அளவுல போய் சேரவில்லை. நாம் கொண்டு போய் சேர்ப்போம். இந்த தாவேகா DMK இந்த 2 பேருடைய இந்த கள்ள கூட்டணியை இந்த தமிழ்நாடு மக்கள் நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.